गाइस அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 2/8/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வயநாடு டெத் டோல் க்ராசஸ் 200/debris ஸ்லோ டவுன் சர்ச் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதாவது அஃபிஷியலாக இன்றைக்கி மார்னிங், அதாவது நியூஸ் பேப்பருன்றது நேற்று அதான் இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் அப்படி தானே வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 தான் கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாக. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 300க்குமே மேற்பட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் 200 மெம்பர்ஸ் கிட்ட வந்து இப்போ இறந்துருக்காங்கன்ட்டு அப்போ சொல்லியிருக்காங்க. பட் இப்போ கிட்டத்தட்ட 300 மெம்பர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ நிறைய இந்த ஸ்லஷ் டெப்ரீஸ்லாம் வந்துட்டதுனால இந்த தேடுற பணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இஸ்மைல் ஹனியா அப்படின்றவர், அதாவது ஹமாஸோடைய லீடர் வந்து பார்த்திங்கன்னா ஈரானில் வந்து கொல்லப்படப்பட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வெளிநாடுகள், அதாவது இஸ்ரேல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஈரானுடைய இந்த மாதிரி எதுக்கு வந்து இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஈரானியன் சுப்ரீம் லீடர் அயோத்துல்லா அலி கஹமெனி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அஃபிஷியல் சைட்டில் வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப ஹார்ஷ் பனிஷ்மெண்ட் அதுக்கே கொடுத்துருச்சு. பட் கெஸ்ட்டு அவங்களுடைய ஹோம்க்கு அந்த கெஸ்ட்டை வந்து பனிஷ்மெண்ட் கொலை பண்ணி ரொம்ப ஹார்ஷான பனிஷ்மெண்ட் அதுக்கே கொடுத்துக்குச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இஸ்ரேல் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்றது இனிமேல்ட்டு தான் வந்து விசாரிச்ச பிறகு தான் வந்து போகும். ஸோ ஆனால் வந்து இப்போதைக்கு நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இஸ்மைல் ஹனியா அப்படின்றது ஹமாஸோடைய லீடர் வந்து பார்த்திங்கன்னா ஈரானில் கொல்லப்படப்பட்டிருக்காங்க. ஸோ பட் ஆனால் இதுக்குமே அந்த காசா வார்க்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசிக்க தோணப்படுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லை. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே சென்னை அப்படின்ற குறிப்பிட்டு வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோவா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இதெல்லாம் படித்து பார்த்திங்கனாலே வெறும் லைன்ஸ் படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும், ஹெட்லைன்ஸ் மட்டும். ஸோ அண்ட் தென் இது ஆக்சுவலி இதை பற்றி நம்ம முன்னாடியே நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதாவது இந்த பிக்கஸ்டான அந்த தாராங் சக்தி அப்படின்றது இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இப்போ அது வந்து உண்மையாக நடக்கிறதுக்கான டைம் வந்து ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த தாராங் சக்தி அப்படின்ற நேமில் நடக்க போகிற ஒரு பெரிய மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ், அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்துகிற மல்டிலேட்ரல் எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 51 கண்ட்ரீஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இதில் 18 கண்ட்ரிஸ் டேரெக்டாகவே பங்கேற்றுக்குது. 10 கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஏர் அசெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து, அதாவது மெயின் அந்த ரொம்ப வளர்ந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, USA, பங்களாதேஷ் இந்த மாதிரி பல நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஏர் அசெட்ஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு 18 மெம்பர்ஸ் கிட்ட வந்து ஒரு அப்சர்வேஷன்ஸ் ஸ்டேட்டில் வந்து இருக்காங்க, ஒரு அப்சர்வேஷன் பண்ணுற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட நம்ம 51 மெம்பர்ஸை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட இது ரெண்டு ஃபேஸாக நடக்க போகுது IAF அந்த தரங் சக்தி அப்படின்றது. ஸோ ஃபேஸ் 1 பார்த்திங்கன்னா சுலூர், அதாவது கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க சுலூர் அப்படின்ற ஒரு இடத்துல. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏர்ஃபோர்ஸ் அங்கே இருக்குது, அதனால அங்கே. அண்ட் தென் ஃபேஸ் 2 வந்து ஜோத்பூரில் நடக்க போகுது. ஸோ இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டு நடக்க போகுது. ஸோ ஆகஸ்ட் மாதம் வந்து ஃபேஸ் 1 கன்ஃபார்ம் இந்த மந்த்தே வந்து அமைஞ்சிரும். ஸோ ஃபேஸ் 2 வந்து நம்ம இதுக்கப்புறம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அதை பற்றி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் நம்ம இன்வைட் பண்ணுறாங்க, 150 ஏர்க்ராஃப்ட் அந்த அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட, அதாவது நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் தென் நேவல் ஃபோர்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் வந்து ஆக்சுவலி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கண்ட்ரிஸில் வந்து நம்ம என்னென்ன இதுக்காக வளர்த்துருக்கோம் நம்ம அந்த மாதிரி நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அந்த இது ஆக்சுவலி இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். ransomware அட்டாக் ஹால் சர்வீசஸ் அட் ஸ்மால் பேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த ரேன்சம் அட்டாக் அப்படின்றது ஒரு காசு, அதாவது ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிவிட்டு காசு கேட்டால் அதான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ransomware அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ransomware அட்டாக் வந்து நிறையவே வந்து இப்போ சைபர் செக்யூரிட்டியில் வந்து நிறையவே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பட் மெயினாக இந்த ransomware அட்டாக் இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த ransomware அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மால்வேர் டிசைன், அதாவது இந்த
மால்வேர் டிசைன் பற்றின ஒரு விஷயந்தான் இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மலேசியாவுடைய இதுதான். ஸோ இந்த டிசைனை நம்ம வந்து நம்மளுடைய சிஸ்டமில் நம்ம லாகின் அதாவது டவுன்லோட் பண்ணாலே கிட்டத்தட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த என்கிரிப்ஷனையே லாக் பண்ணிவிடும். கிட்டத்தட்ட வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும், ஸ்க்ரீன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு. ஸோ உங்களுடைய இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, உங்களுடைய சிஸ்டம் ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பாங்க. லைக் மணிக்காக வந்து மணி கேட்டு அதுக்கப்புறமா அதை ரிலீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து இப்போலாம் நிறையவே நடக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஸ்மால் பேங்க்ஸ் தான் நிறையவே வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இந்த இப்போ ரீசெண்டாக நிறையவே எஸ்பிஐ அந்த டிசிஎஸ் இது ரெண்டுத்துக்கும் கீழே நிறையவே வந்து ஸ்மால் பேங்க்ஸ் எல்லாம் நிறையவே இது ரெண்டுத்துக்கு கீழே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பட் ஆனால் என்ன இருந்தாலும் இந்த ஸ்மால் பேங்க்ஸ் வந்து ஏன் இப்படி அட்டாக் ஆகப்பட்டிருக்கு அப்படின்றத இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ நிறையவே இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ரேன்சம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்கள அவ்வளோவா டக்குன்ட்டு கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்ற ஒரு கொஷின் மார்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு டைரக்ட் கான்டாக்டோ இல்லை லைக் நம்பர் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வச்சுட்டு இல்லாமல் ஈவன் வந்து அந்த காயின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மணியுமே ஆக்சுவலி இந்த பிட்காயின் இல்லை கிரிப்டோ கரன்சி ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் தான் வாங்குறாங்க. அந்த மெயினாக இவங்க அட்டாக் பண்ணுறது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், கம்பெனிஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ், ரொம்ப பெரிய அளவில் அவங்களுக்கு டேட்டா ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற கருதுகிற அந்த மாதிரி இடத்துல தான். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து வரும்போது ஸோ நம்ம அவ்வளோவா வந்து ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாக் பண்ணிட்டா நம்ம வந்து நெக்ஸ்ட் போவோம். ஸோ அவ்வளோவா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ பட் ஆனால் அந்த பேங்க் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ்னாலே அங்கே வந்து டேட்டா வச்சு தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் டேட்டா வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட நிறைய பில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து வாக்குவாதம் பண்ணி ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த ரேன்சம் வேறு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ப்ரப்போசஸ் ரெகுலேஷன் ஃபார் சேஃபர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு இன்னொன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி வந்து இப்போது நிறையவே வந்து இந்த டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற மாதிரி நிறையவே நம்ம பார்த்துருப்போம். இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் நிறையவே. ஸோ இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்றது கேட்குறது தான் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சின்னா ஸோ நம்ம ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இது கிடச்சிச்சின்னா அவங்க ஃபுல் அமௌண்ட்டையும் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து புதுசாக ஒரு டைனாமிக் ஆத்தென்டிகேஷன் ஃபேக்டர் அப்படின்ற ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அதாவது க்ரியேட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த யூசர், அதாவது நம்ம தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஆர்பிஐ கொண்டுட்டு வந்திருக்காங்க. இன்கேஸ் அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுற டைமில் நமக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ வந்து நம்புகிறாங்க. மெயினாக இந்த ஆக்சுவலி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நிறையவே நடக்குது, அதில் நிறைய சைபர் க்ரைம்ஸும் நிறைய நடக்குது அப்படின்றதுனால ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஆர்பிஐ நிறையவே எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதோட ஸ்டார்டிங் ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் கூட அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ அவள் தான் இங்கெல்லாம் அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் 10 மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.